அன்பு நண்பர்களே வணக்கம். இன்றைய மாலை வகுப்பில் நம்ம பார்த்து கொண்டிருப்பது வடையனாமிக்ஸ் பார்ட் 3. அப்படின்னா பார்ட் 1 பார்ட் 2 முடிஞ்சிடுச்சின்னு அர்த்தம். அதை பற்றி முன்கூட்டியே அந்த கிளாஸஸில் நீங்கள் பார்க்கலாம். அப்போ என்ன பார்த்தோம் அப்படின்றது இதை மட்டும் பார்க்க ஆரம்பிக்கின்ற வியூவர்ஸ்க்காக ஒரு சின்ன முன்கதை சுருக்கம். கேட் ராவர்த்துடைய டவுனட் எக்கனாமிக்ஸ் பற்றி பார்த்தோம். அப்புறம் ரியல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, நாமினல் இன்ட்ரெஸ்ட் ரேட்னா என்ன அப்படின்றத வடையை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோம். இன்ஃப்ளேஷன், அதனால் இன்ஃப்ளேஷன் ப்ரீமியம் எப்படி இது கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்றது பார்த்தோம். அதுக்கப்புறமா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, அது டிஃப்ரென்ஸில் ஒரு கேள்வி பார்த்தோம். அதுக்கப்புறம் பட்ஜெட்குள்ளே ரெவென்யூ சைடு இருக்குது, கேபிட்டல் சைடு இருக்குது, ரெவென்யூ சைடு இருக்குது, எக்ஸ்பெண்டிச்சர் சைடு இருக்குது அப்படின்றதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பட்ஜெட்டுக்கான மீனிங் லெதர் பேக் அப்படின்றதையும் லிட்ரல் மீனிங், அதுக்கப்புறம் அது ஒரு ஃப்ரெஞ்ச் வேர்டு அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு இப்போது பார்ட் 3க்கு வந்திருக்கோம். நம்ம பவர் பாயிண்டில் போவோம். இந்த கேள்வி தான் இப்போ பார்க்கலாம். வாட் இஸ் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இன் த பட்ஜெட்? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பினேஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் கிவ்ஸ் த ரைட் அண்ட் மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்சர் அப்படின்னு இந்த கேள்வி நானே செட் பண்ணேன். இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் டு மீட் டே டு டே நீட்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட், அது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சராக இல்லையான்னு பார்க்கணும். எக்ஸ்பெண்டிச்சர் தட் கிரியேட்ஸ் பர்மனண்ட் அசெட். பர்மனண்ட் அசெட்னா என்னென்னா ஒரு பொருள். அசெட்டை பர்மனெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை க்ரியேட் பண்ணக்கூடிய செலவினம். எக்ஸாம்பிள், ஒரு ரோடு போட்டிங்கன்னா பர்மனெண்ட்டாக இருக்கும். ஒரு பெரிய பில்டிங், ஒரு டேம் கட்டுறீங்க, பர்மனெண்ட்டாக இருக்கும். அதே ஒருத்தருக்கு சம்பளம் கொடுக்குறீங்க, அவருக்கு சம்பளம் அவர் கன்சியூம் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் அந்த சம்பளம் கொடுத்ததுக்கான அடையாளம் இருக்காது. அப்புறம் இதே சப்சிடி கொடுக்குறோம், அதில் இந்த மாதிரி இன்விசிபிள் விஷயங்கள் ரெவென்யூவா கேபிட்டலா அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அதை ஆன்சர் பண்ணலாம். எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் அண்ட் தட் வில் நாட் ஈல்ட் எனி ரெவென்யூ இன் ஃபியூச்சர். ஒரு 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 சப்போஸ் ஒரு பெரிய தொழிற்சாலை கட்டுறோம் அப்படின்னா அந்த தொழிற்சாலையில் நமக்கு லாபம் வருவதற்கான ப்ரொடியூஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சுகர் மில் இருக்குது, சுகர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதன் மூலமாக நமக்கு ஒரு வேளை லாபம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. லோன்ஸ் கிவன் டு ஸ்டேட்ஸ் அண்ட் லோக்கல் பாடிஸ், கடன் கொடுக்குறோம், அது ஸ்டேட்ஸ் அண்ட் லோக்கல் பாடி, அது வெதர் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் வருமா அல்லது கேபிட்டலில் வருமா அப்படின்றது ஒரு மிகச்சிறந்த கேள்வி. ஏன்னா லோன் கொடுக்கும்பொழுது அதில் எந்த விதமான விசிபிள் இதுவும் இருக்காது. பட் இருந்தாலும் அதை கேபிட்டலில் வைக்கிறாங்க. ஏன்னா லோன் திரும்பி வந்துட போகுது. அதனால் இது ரெவென்யூவில் வைக்கலை. இங்கே ஆன்சர் பார்த்தீங்கன்னா சீன் இருக்குது, அது 135. இப்போ நீங்கள் இதை உங்களுடைய நண்பர்களுக்கு கொடுத்து அதை அவங்க ப்ராக்டிஸ் பண்ண வச்சிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அல்லது இந்த இடத்த ஒரு ஆன்சர் சீன்றதை மறைச்சிட்டு நீங்கள் திங்க் பண்ணிங்கனாலும் இன்னும் சிறப்பாக இருக்கும். எல்லா கேள்விகளுக்கும் ஆன்சரை அந்த இடத்துல தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதை ஸ்லைட் பண்ணிட்டோ அல்லது நீங்கள் எடிட் பண்ணிட்டோ நீங்கள் பார்க்கலாம். அடுத்து கிராண்ட்ஸ் கிவன் டு த ஃபாரின் கவர்மெண்ட். கிராண்ட்டு கொடுக்கக்கூடிய விஷயம் கிராண்ட்டுன்னா என்ன, லோன்னா என்ன அப்படின்றத பார்க்க வேண்டியிருக்கும். சில பேருக்கு அது புரியாமல் இருக்கலாம். கிராண்ட்னா நம்ம திருப்பி கேட்க மாட்டோம், லோன்னா திருப்பி அவங்க கட்ட வேண்டியிருக்கும். ஸோ கிராண்ட் திருப்பி கேட்காத இருக்கிறதுனால அது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஆகிடுது. ஸோ ஆக மொத்தம் 135 மட்டும்தான். அப்போ 2 ஏன் இல்லை? அண்ட் லோக்கல் பாடிஸ் திருப்பி வந்துடுறதுனால அது கேபிட்டல். அதுலேருந்து நமக்கு பலன் இருக்கிறது. பலன் இல்லை அப்படின்னு சொல்ல வரல, திருப்பி தட் வில் நாட் ஈல்டு எனி லோன் ஈல்டு ரெவென்யூ இன் த ஃபார்ம் ஆஃப் ரீபேமெண்ட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நம்ம ரெவென்யூ ஐட்டம் என்ன, எக்ஸ்பெண்டிச்சர் ஐட்டம் என்ன அப்படின்றத ஒரு பேசிக்கலாக பட்ஜெட்டை புரிந்து கொண்டு வருகின்ற அடுத்த கட்ட புரிதல் அப்படின்னு வச்சுக்கலாம். இது தெரிஞ்சால் அது புரிஞ்சுக்க போகிறோம் நம்ம. ஸோ அதனால் நம்ம எக்கனாமிக்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் மேட்டர்ஸை படிக்கும் பொழுது நம்ம புரியலை அப்படின்ற ஒரு விஷயத்தை நினச்சோம்னா ஃபஸ்ட்டு தெரியல அப்படின்னு இருக்குமா அப்படின்ற வாய்ப்பை யோசிச்சுட்டு நம்ம அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு அதுக்கான அடிப்படை விஷயங்களை நல்ல வேறு புத்தகங்களில் 2-3 புத்தகங்கள்லேருந்து படித்தோம்னா நிச்சயமாக நிறைய விஷயங்கள் தெரிய வரும். தெரிய வரக்கூடிய விஷயங்களை வச்சு நம்மளுடைய புரிய வேண்டிய விஷயங்கள் தெளிவாகும். எனவே ஒன்றுக்கு மேற்பட்ட எக்கனாமிக்ஸ் புத்தகங்கள்லேருந்து ஒரே கான்செப்டை நீங்கள் படித்தீங்கன்னா மிக தெளிவான புரிதல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மிக சுவையான படிப்பாகவும் அது அமையும். அவ்வாறு படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து, ப்ளீஸ் இண்டிகேட் த ஆப்ஷன் கண்டெய்னிங் ரைட் ரெஸ்பான்ஸ் எமாங். எது கரெக்டானது அப்படின்னு
இருக்கிற 5 விஷயங்களில் மறுபடியும் டெஸ்ட் பண்ண போகிறோம். ரெவென்யூ டெஃபிசிட் மீன்ஸ் எக்ஸஸ் கரண்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் கரண்ட் ரெவென்யூ ரெசிப்ட்ஸ். நாம் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, பட்ஜெட் ஃபிஸ்கல் டெஃபிசிட்டு, ரெவென்யூ டெஃபிசிட்டு, அப்புறம் கேபிட்டல் டெஃபிசிட் இஸ் எக்ஸஸ் சிமிலர் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கேபிட்டல் ரெவென்யூ அப்படின்றத விட அதிகமாக இருக்குமா அப்படின்றது ஒரு கற்பனை விஷயந்தான். கேபிட்டல் டெஃபிசிட் அப்படின்ற ஒரு வார்த்தையே பட்ஜெட்டில் இல்லை. அதை படித்தவங்களுக்கு அது இல்லைன்றது படித்தவங்களுக்கு கூட சந்தேகம் வந்துடும். அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ எனவே 2 வந்து சரியான விடையாக இருக்க முடியாது. 2 இருக்கிற எல்லாமே சரியான விடை இல்லைன்னா மீதம் இருக்கிற சி தான் ஆன்சராக இருக்கும். பட்ஜெட் டெஃபிசிட் இஸ் ஓவரால் எக்ஸஸ் ஆஃப் தட் எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் டோட்டல் ரெவென்யூஸ். பட்ஜெட்டில் வரக்கூடிய ஓவராலாக இருக்கிற விஷயந்தான் வந்து பட்ஜெட்ரி டெஃபிசிட். அப்போ ஃபிஸ்கல் டெஃபிசிட்னா என்னென்னா, கடன் வாங்கக்கூடிய விஷயம் மற்றும் அதர் லைபிலிட்டிஸ் எல்லாம் பட்ஜெட் டெஃபிசிட்டோட சேர்த்தா ஃபிஸ்கல் டெஃபிசிட் வரும். இந்த பட்ஜெட் டெஃபிசிட்ன்றது அந்த ஒரு பர்டிகுலர் வருஷத்துக்கான பட்ஜெட்டில் வர டெஃபிசிட் மட்டும்தான். ஃபிஸ்கல் டெஃபிசிட்ன்றது நம்மக்கிட்ட இருக்கிற அதர் லைபிலிட்டிஸ், கடன்கள்லாம் முன்கூட்டியே நம்ம திருப்பி, லைபிலிட்டிஸ்னால் நம்ம கொடுக்க வேண்டிய விஷயங்கள், நம்ம முன்கூட்டி வச்சு வாங்கி வச்சுருக்கின்ற கடன்கள் அல்லது கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதில் சேர்த்து, ஸோ கடன் வாங்கியது இது 2ஐயும் சேர்க்கும்போது தான் ஃபிஸ்கல் டெஃபிசிட் வரும். பட்ஜெட் டெஃபிசிட் இஸ் ஃபிஸ்கல் டெஃபிசிட் ப்ளஸ் பாரோயிங். இது வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கடைசியில் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் இந்த 4வது 5வதையும் தெளிவாக படித்து அது வந்து எது சரி எது தவறு அப்படின்றத நல்லா மனதில் நிறுத்தி கொள்வதற்கு இந்த கேள்வியை தயாரித்தது நான் தான். அதே மாதிரி நீங்களும் கேள்விகளை தயாரிச்சிங்கன்னா கேள்விகளை தயாரிக்கிற அளவுக்கு நமக்கு தெளிவு கிடைக்கும். ஸோ அந்த தெளிவு கிடைக்கும் பொழுது உங்கள் இது நண்பர்களோடையோ நீங்கள் தயாரித்த கேள்வியை பகிர்ந்து கொண்டு படிச்சிங்கன்னா எக்கனாமிக்ஸ் இன்னும் வந்து பலன்னு மனசில் பதியும். அது வடை சாப்பிட்ற மாதிரி மகிழ்ச்சியும் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரியான முயற்சிகளை நீங்கள் படிக்கிற விஷயங்களை வச்சு தயாரித்து ப்ரிப்பேர் பண்ணி பலனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து, விச் ஃபைனான்ஸ் கமிஷன் இஸ் ஃபங்க்ஷனல் நவ் இன் தி கரண்ட் ஃபைனான்சியல் இயர்? இப்போ இருக்கிற ஃபைனான்ஸ் கமிஷன் எது? இது நான் படிக்கும்போது காலத்திலேருந்து என்ன நம்பர் இருக்கோ அதை வந்து அடிக்கடி நினைவுபடுத்தி கொள்வதற்கு சிரமப்படுறது உண்டு. அதனால் நம்ம 13, 14, 15 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து இங்கே போட மாட்டோம். அது 15. ஸோ யார் அதனோட சேர்மனாக இருக்காங்க, சென்ட்ரல் கமிஷன் என்ன டெவல்யூஷன் கொடுத்தாங்க, இந்த கமிஷனில் என்ன திங்க் பண்ணுறாங்க, என்ன வந்து ஹரிசாண்டல் அடுத்த கேள்வி எடுத்துப்போம். வெர்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன், ஹரிசாண்டல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ற வார்த்தைகளை அதில் பயன்படுத்துகிறாங்க. வெர்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன, ஹரிசாண்டல் டிஸ்ட்ரிபியூஷன்னா என்னன்னு தெரிஞ்சதுன்னா இந்த கேள்விக்கு பதில் எழுதலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா மத்திய அரசுலேருந்து மாநில அரசுக்கு கொடுக்கறது வந்து வெர்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் டெசிஷன் மேக்கிங் பவரை ஷேர் பண்ணிக்கிறது அப்படின்னு சும்மா கற்பனையில் எழுதியிருக்கோம். ஸோ மீதம் இருக்கிறது எல்லாமே கற்பனை தான். ஹரிசாண்டல் டிஸ்ட்ரிபியூஷன் மீன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் சென்டர் டு ஸ்டேட். மேலே இருக்கிறதே தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நமக்கு வரணும். அமாங் த ஸ்டேட்ஸ்னால் எந்த ஸ்டேட்டுக்கு கொடுக்குறது, எப்படி கொடுக்குறது, ஒரு பணத்தை வந்து மொத்த ஸ்டேட்டுக்கும் அனைத்து மாநிலங்களுக்குன்னு குறிச்சிட்டு அந்த மாநிலங்களில் எவ்வளவு க்ரீன் கவர் இருக்குது, எவ்வளவு அவங்க வந்து சென்ற வருடத்தில் கொடுத்ததை பயன்படுத்தியிருக்காங்க, அந்த மாதிரி சில பேராமீட்டரை வச்சுட்டு அப்புறம் இந்த பாப்புலேஷனில் எந்த மாதிரியான அவங்களோட இன்கம், டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த மீன் இன்கம், அப்படி ஒரு சில விஷயங்களை வச்சு ஃபைனான்ஸ் கமிஷன் வந்து முடிவு பண்ணுது. ஸோ ஆல் தி above 3 ஆர் கரெக்ட் அப்படின்னு சொன்னோம்னா அது சரியல்ல. ஏன்றது மட்டும்தான் சரி. அமாங் தி ஸ்டேட்ஸ் அப்படின்னு இருந்ததுன்னா ஹரிசாண்டல் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது இருக்கிற ஸ்டேட் எல்லாத்தையும் ஒரே லெவலில் பார்க்கக்கூடியது ஹரிசாண்டல். அதே மேலே இருந்த ஸ்டேட்டுக்கு சென்டருக்கு வர்றது வந்து சென்டர் ஸ்டேட். ஆக மொத்தம் ஏ அப்படின்றது தான் சரியான விடை. ஸோ இந்த மாதிரி நீங்களும் கேள்விகளை தயாரித்து படித்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவு அதிகமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து, grandfathering is a term used popularly in the field of financial administration rule making. It means grandfatheringனா என்னன்னா இது எதுலேருந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவோம். டபுள் டேக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. டபுள் டேக்ஸேஷன்னா ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு பணம் வரதாக வைத்துக்கொள்வோம்.
உதாரணமாக மரீஷியஸ் எடுத்துப்போம், அல்லது இங்கிலாந்து எடுத்துப்போம், அல்லது சைனா எடுத்துப்போம். சைனாலேருந்து நிறைய கூட்ஸ் வருது. சமீபத்தில் கூட ஒரு நேற்றைய பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் நியூஸ் பேப்பரில் படிச்சிங்கன்னா ஒரு டெலிகாம் கம்பெனிஸ்லாம் வந்து ரிலையபிள் சோர்ஸ்லேருந்து தான் ரிலையபிள் சோர்ஸ்லேருந்து தான் கியர்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா என்னென்னா ஒரு சில நாடுகளில் இருந்து வரக்கூடிய விஷயங்களை வாங்க முடியாமல் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி ஒரு கொள்கை முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு பொருட்களோ விஷயங்களோ பணமோ வரும்பொழுது அது மேலே டேக்ஸ் விதிக்கலாம். அந்த நாட்டிலையும் டேக்ஸ் விதித்து இந்த நாட்டிலையும் டேக்ஸ் விதித்தா 2 தடவை டேக்ஸ் போட வேண்டியது. அந்த மாதிரி பல நாடுகளுக்கு இடையில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் சில நாடுகள் வந்து மரீஷியஸ் மாதிரியான நாடுகளோட டபுள் டேக்ஸேஷன் வேண்டாம், ஒரு டேக்ஸ் போட்டால் போதும், அது உங்கள் டேக்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்தியா ஒப்பந்தம் போட்டிருந்து 2013 இருந்து வந்தது. அதை வந்து 2019 மாற்றி அமைச்சாங்க. அப்படி மாற்றி அமைக்கும் பொழுது ஏற்கனவே போட்ட அந்த சட்டம் வர்றதுக்கு முன்னாடி போட்ட ஒப்பந்தங்கள்லாம் அந்த ரூலை ஃபாலோ பண்ணலாம், இந்த ரூல் வந்து இந்த தேதிக்கு அப்புறம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். அதாவது பழசை வந்து மதிக்கக்கூடிய விஷயம், அல்லது கிராண்ட் ஃபாதராக அதை விட்டுறது. அப்படி அந்த பழைய விஷயங்கள்லாம் அப்படியே இருக்கும், புது விஷயம் வந்து இதிலேருந்து அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் கிராண்ட் ஃபாதரிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ சன்செட் கிளாஸ் அப்படின்னு இன்னொரு கிளாஸ் இருக்குது. இது எல்லா ரூல் மேக்கிங்க்கும் யூஸ் ஆகும். சன்செட் கிளாஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு பர்டிகுலர் விஷயம் இருக்குது, அந்த விஷயம் வந்து இனிமேல் வந்து பயன்படுத்த போகிறது கிடையாது, அல்லது ஒரு 2 வருஷம் கொடுத்த 2 வருஷத்தில் வந்து அந்த ப்ரொவிஷன் வந்து இல்லாமல் போயிடும். அப்படின்னா எப்படி சன்செட் ஆகும் பொழுது இல்லாமல் போதோ அந்த மாதிரி இதில் அந்த கிளாஸ் கொடுத்துறதுனால அது சன்செட் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அது டிஸ்கன்டினியூ பண்ணுவாங்க அப்படின்னு இத்தனை காலத்துக்கு அப்புறம் அதை டிஸ்கன்டினியூ பண்ணுவாங்கன்னு சொல்கிறது தான் அது. கிராண்ட் ஃபாதரிங்கிற டேர்ம் வந்து யூஸிங் த ப்ரொவிஷன் ஃபார் த ரூல் விச் இஸ் எக்ஸிஸ்டிங் பிஃபோர் த அமெண்ட்மெண்ட், அது ஒன்று. அப்ளைங் த ஓல்ட் ரூல் ஃபார் எக்ஸிஸ்டிங் சிச்சுவேஷன், கிரியேட்டிங் நியூ ரூல் ஃபார் ஃபர்தர் கேசஸ். யூஸிங் த ப்ரொவிஷன் ஆஃப் விச் வாஸ் எக்ஸிஸ்டிங் பிஃபோர் அமெண்ட்மெண்ட் அப்படின்னா ஏற்கனவே இருந்ததை மறுபடியும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அப்படின்றது தப்பு, பியில் இருக்கிறது கரெக்டு. ஸோ இதை வந்து நம்ம படித்து அதில் வரக்கூடிய அர்த்தங்களை புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நம்ம ஒரு ரூலாக ஒரு கேள்வியாக க்ரியேட் பண்ணி அதை பக்கத்தில் நெருங்கி இருக்கக்கூடிய அர்த்தங்களை வச்சு டெஸ்ட் பண்ணோம்னா நம்ம படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கிளாரிட்டி அதிகமாகவும் தெளிவு கூடுதலாகவும் கிடைக்கும். அடுத்து இப்போ நீங்கள் டபுள் டேக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட்னா எப்படி, ஏன் அந்த மாதிரி எஃப்டிஏ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி முதல்ல ஒரு கேள்வி பார்த்துருந்தோம். இந்த கேள்வியில் என்ன சொல்கிறாங்கன்னா 2001 15 வரையிலும் கிட்டத்தட்ட 15 வருஷத்தில் வந்த மொத்த பணத்தில் 34% ஒரே ஒரு நாட்டிலேருந்து வந்திருக்கு. அதான் அங்கே கிட்டத்தட்ட மரீஷியஸில் வந்து அந்த எக்ஸ்போர்ட் டேக்ஸே கிடையாது, நில் அல்லது ரொம்ப நாமினல். அதனால் அங்கேருந்து வந்த மாதிரி பணத்தை வந்து நம்ம நாட்டுக்குள்ளே வந்திருக்குது அப்படின்றத அளந்து சொல்லியிருக்காங்க. அதனால தான் பின்றது ஆன்சர். நம்ம நிறைய 34% மிக அதிகமான சதவீதம். மற்ற இந்த யூரோப்பியன் யூனியன்லேருந்தோ யூஎஸ்ஏலேருந்தோ சைனாலேருந்தோ வந்ததாக நம்ம நினைக்கக்கூடும். ஆனால் மரீஷியஸ்ன்றது மிகச்சிறிய நாடு. இதை பார்த்து விழித்து கொண்டு தான் நம்ம வந்து 2019 அந்த அக்ரிமெண்ட்டை வந்து மாற்றி அமைச்சாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கிராண்ட் பேரண்டிங் பிரின்சிபலை யூஸ் பண்ணி பழைய அக்ரிமெண்ட்ஸை வந்து ஹானர் பண்ணாங்க. இது மாதிரி பார்க்கும்போது இன்றைய பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டு அல்லது மற்ற பிஸ்னஸ் நியூஸை படித்தீங்கன்னா கெய்ரன் எனர்ஜியோட ஒரு கேஸ் 1.4 பில்லியன் கேஸ் வந்து இருக்கிறது தெரிய வரும். இது மாதிரி பிஸ்னஸ் நியூஸ் கூட யூபிஎஸ்சி கேள்விகளில் வருவதற்கான வாய்ப்பு, அந்த எஃப்டிஐன்ற கேள்வி வந்திருந்தது. ஸோ இதுக்கு அடுத்த பேஸ் எரோஷன் அண்டு ப்ராஃபிட் ஷிஃப்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்து யூபிஎஸ்சியில் வந்திருக்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், தேர்வுகளுக்கு தயாரித்து கொண்டு இருப்பவர்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அதை பற்றி அடுத்த கேள்வி தான் ரவுண்ட் ட்ரிப்பிங். ரவுண்ட் ட்ரிப்பிங் அப்படின்னா என்னென்னா, இங்கேருந்து ஒரு இடத்துக்கு அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு திருப்பி அது ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே திரும்பி வருது. ஸோ அப்படின்னா இன்ஃப்ளேட்டட் இன்வாய்சஸ் ஃபார் எக்ஸ்போர்ட். ஒரு பொருள் வந்து 10 ரூபாய்க்கு விற்பனை ஆக போகுது அப்படின்னா வெளிநாட்டுக்கு 15 ரூபாய்ன்னு போட்டிங்கன்னா 5 ரூபா வந்து அதிகமாக நீங்கள் கொடுத்துட்றீங்க. கொஞ்சம் காலம் கழித்து அந்த 5 ரூபாயை அவங்க திருப்பி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பேரில் கொடுக்கலாம்.
அதுதான் வந்து அந்த முதல் கேள்வியில் நம்ம பார்த்தோம். மரீஷியஸ்லேருந்து அந்த மாதிரி வரக்கூடிய பணங்கள் வந்திருக்குது, அது தடுத்துருக்காங்க. ஷெல் கம்பெனிஸ் அப்படின்னா சில பேருக்கு புரியாமல் இருக்கலாம். ஷெல் கம்பெனினா ஒரு இல்லாத ஒரு கம்பெனி, கற்பனையான கம்பெனி. அது வந்து பில் புக் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறிது நாள் வந்து நான் ஜாயின்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸாக கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணேன். ஸோ இந்த ஷெல் கம்பெனின்றது அந்த அந்த டேக்ஸ் ஃபீல்டில் வந்து ஒரு பாப்புலர் கேள்வி, பாப்புலர் யூசேஜ், ஒரு சொல். ஸோ அந்த மாதிரி இல்லாத கம்பெனிகளுக்கு பணத்தை அனுப்பிட்டு திருப்பி எடுத்துக்கிறது. ஹவாலா பேமெண்ட்ஸ் அப்படின்றது வந்து சந்தேகத்திற்குரிய அது குற்ற கணக்கில் வந்து நம்ம வந்து பணத்தை அனுப்பி திருப்பி எடுக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. ஸோ அதை தான் அது குறிக்குது. இந்த மாதிரி போயிட்டு திருப்பி வரக்கூடிய பணத்தை தான் ரவுண்ட் ட்ரிப்பிங் அப்படின்றாங்க. மீதம் இருக்கிறத வந்து கற்பனையில் நானே ஆட் பண்ணேன். ஸோ எக்ஸ்போர்ட் ஆஃப் நான் பர்மிசிபிள் கமாடிட்டிஸ், அதில் அதுக்கு நேராகவே கிரைமில் வந்துடுது. அடுத்து அது வந்து நார்காட்டிக் இந்த மாதிரி பொருட்களில் தடை செய்யப்பட்டது, அது குற்றம். அது ரவுண்ட் ட்ரிப்பிங்கில் யூஸ் பண்ண முடியாது. இப்போ 2 வந்து இருக்குது. ஒன்று வந்து டேக்ஸ் அவாய்டன்ஸு, இன்னொன்று வந்து டேக்ஸ் எவேஷன். டேக்ஸ் அவாய்டன்ஸ் அப்படின்றது வந்து லீகல் மெத்தட். இந்த டேக்ஸை வந்து குறைக்கிறதுக்கு என்னென்ன மெத்தடு அலோவ் பண்ணப்பட்டிருக்கிறதோ அது பயன்படுதுன்னா டேக்ஸ் அவாய்டன்ஸ். டேக்ஸ் எவேஷன்றது தண்டனைக்குரிய குற்றம். ஸோ அதை பற்றி நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கும், ரவுண்ட் ட்ரிப்பிங் அப்படின்னா என்ன அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த கேள்வி பயன்படுகிற வகையில் இதை டிசைன் பண்ணியிருந்தோம். இது குறித்த சந்தேகங்கள் உங்களுக்கு வந்ததுன்னா நீங்கள் தொடர்ந்து இது சம்மந்தப்பட்ட புத்தகங்களில் படித்தீங்கன்னா உங்களுக்கு அதேமாதிரி நீங்கள் இன்னும் கேள்விகளை தயாரித்து தெளிவடையுமாறு கேட்டுக்கொண்டு அடுத்த கேள்வி போகிறோம். இந்தியா இப்போ வந்து சமீபத்தில் ஒரு நியூஸ் பேப்பரில் இது வந்து என்விரான்மெண்ட் டீக்ரடேஷன், சஸ்டைனபிள் யூஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் ரிசோர்ஸஸ், அதாவது டவுனட் எக்கனாமிக்ஸில் நம்ம படித்த வட எக்கனாமிக்ஸ் ரிலேட்டட் கேள்வி. இந்த கேள்வி வந்து கிட்டத்தட்ட நம்மளை 20வது நிமிடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கிறது. வட எக்கனாமிக்ஸில் பார்ட் 3 வந்தாலும் கூட இன்னும் மீதம் இருக்கின்ற பவர் பாயிண்ட்டை நம்ம முடிக்க இன்றைக்கான சூழ்நிலை இல்லை போல இருக்குது. ஸோ இந்த கேள்வியை இறுதி கேள்வியாக வச்சு நம்ம வட எக்கனாமிக்ஸ் பார்ட் 3 முடிச்சுட்டு மீதம் இருக்கிற ஸ்லைட்ஸை வந்து இன்னொரு வகுப்பில் வேறு ஒரு தலைப்பில் பார்ப்பதற்கு உள்ளோம் என்பதை தெரிவித்து கொண்டு, இப்போ இந்தியா கமிட்டி ரிப்போர்ட், ஒரு கமிட்டி ரிப்போர்ட், அந்த ப்ளூ கலரில் இருக்கிறது கமிட்டி ரிப்போர்ட். கிளேசியல் ரிட்ரீட் கப்பல்டு வித் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி ஃபார், அதாவது பனியாறு, கிளேசியல்னால் பனியாறு, கிளேசியர் அப்படின்வாங்க. கிளேசியல் ரிட்ரீட்னா பின் வாங்கிறது. அது கீழே வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட்ஸ் இருந்ததுன்னா அப்படி வரக்கூடிய அந்த பனியாறு உடைப்பு வந்து கிளேசியல் ரிட்ரீட்னா உடைப்பு, அது வந்து பெரிய அளவில் நமக்கு பேரழிவை உருவாக்கும், டிசாஸ்டரை உருவாக்கும்ன்றது தான் இந்த ஒரு கமிட்டி ஒரு ரிப்போர்ட் கொடுத்தது. அந்த ஆன்சர் அங்கேயே கொடுத்துருக்கோம். ரவி சோப்ரா கமிட்டி. இது வந்து 2009 அந்த சமயத்தில், 2013 அந்த சமயத்தில் வந்தது. அவர் வந்து பீப்புள் சயின்ஸ் இன்ஸ்டியூட்டோடைய டைரக்டராகவும் இருந்திருக்காரு. ஸோ அவர் இந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருந்த மாதிரியே அந்த அலக்நந்தா, அந்த ரிஷி கங்கா பக்கத்தில் ஒரு விபத்து நடந்தது. உங்களுக்கு சமீபத்திய நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்டில் 2021 பிப்ரவரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெரிய வந்துருக்கலாம். ஸோ என்விரான்மெண்டல் சென்சிட்டிவிட்டிஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டு டவுனட் எக்கனாமிக்ஸ் கான்செப்ட்ஸில் சொன்ன மாதிரி சரியான முறையில் நம்ம வந்து இயற்கை வளங்களை பயன்படுத்துறதுக்கு தான் அந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒன்று போட்டிருந்தாங்க. அது குறித்தும் மேலும் பாரிஸ் அக்ரிமெண்ட்லேருந்து சமீபத்தில் அமெரிக்க பிரசிடெண்ட்டாக செலக்ட் ஆகிருக்கிற ஜோ பைடன் அவர் வந்து மீண்டும் அது பாரிஸ் அக்ரிமெண்ட்டை அமெரிக்கா ஃபாலோ பண்ணணும்னு சொன்னது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் யூபிஎஸ்சி தேர்வுகளுக்கு பொருளாதார பாடத்திட்டத்தை படித்து கொண்டிருக்கின்ற மற்றும் அவர்களுக்கு உதவி புரிவதற்காக இதை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து நண்பர்களுக்கும் படிக்கின்ற அனுபவம் மிக பரவசமாகவும் ஒரு வடை சாப்பிடுவது போன்ற ஒரு மகிழ்ச்சியையும் இந்த 3 வகுப்புகளும் அளித்திருக்கும். தொடர்ந்து நாம் வந்து பல்வேறு கான்செப்ட்ஸில் மீண்டும் சந்திக்க வாய்ப்பு இருந்தால் சந்திப்போம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.